ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன மாதம் கந்த சஷ்டி கவசம் நடந்ததா. அப்போது நான் மதுரைக்கு போயிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு சர்டின்ஸ் ஆஃப் நல்ல நல்ல மெமரிஸ் இருந்தது. அதே மாதிரி நிறையா நான் கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். அதை உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் இந்த இதில் ஒரு சீரியஸாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளிம்ஸு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. இதில் குட்டி பிள்ளைங்களோட பரதநாட்டியம் சூப்பராக நடந்துகிட்டு இருந்தது. ரிஷபகர்ணான்னு சொல்லி பாட்டு, அதில் சூப்பராக பிள்ளைங்க அழகழகாக ஆடிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்தது. அப்புறம் நிறையா கலை நிகழ்ச்சிகள், நிறையா பாட்டுக்கு பிள்ளைங்க நல்லா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போடுற இந்த பரதநாட்டிய வீடியோக்குள்ளே நீங்கள் பாருங்கள். இவன் விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது. சொல்லி விட்டால் வாசம் தாங்க உண்ணாது. சும்மா ஒரு பேச்சுக்காலும் திருடன் என்று சொல்லி பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். வெடிக்கலை பாட்டுப்படி விதம் விதமாயாட்டமாடி நாளி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். வெடிக்கலை பாட்டுப்படி விதம் விதமாயாட்டமாடி நாளி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். வெடிக்கலை பாட்டுப்படி விதம் விதமாயாட்டமாடி நாளி குரலிலே செய்யும் கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். அதுக்கப்புறம் ஏறு மயில் ஏறுன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பிள்ளைங்க ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே அது பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு சுற்றி கிளைமேட் வேறு நல்லா சில்லுன்னு இருந்தது. மழையும் லைட்டாக பெஞ்சிட்டு இருந்தது. அதுலேருந்து டான்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஒரு ஆத்மா திருப்தி, என்ன சொல்ல, ஒரு மன அமைதி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடச்சிது. அதில் முருகனோட அருள் எனக்கு ரொம்பவே கிடச்சிருந்தது. டெய்லி காலையிலேயும் ஈவினிங் போய் காலையில் போவோம், அப்படி இல்லைன்னா முடியலைன்னா நாங்கள் ஈவினிங் போவோம். டெய்லி இந்த சஷ்டியோட 6 டேஸும் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு 6 தீபம் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு தான் நான் வந்தோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு போட்டால் நல்லாயிருக்கும், விளக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி துர்க்கைக்கு விளக்கு போட்டோம். அதுக்கு சஷ்டி விரதம் ஆரம்பித்ததுக்கு 3ஆவது நாள் ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட இறந்து அவங்களோட 7 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து. அப்போ நாங்கள் இந்த மாதிரி சிவனுக்கு விளக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி சிவனுக்கு போய் விளக்கு போட்டு அங்கே வெளியே இருக்கிறவங்க யாசகர்களுக்கு நம்ம ஆள முடிஞ்சது எதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு 5 பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டான்ஸு இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணேன்.
அப்படியே அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கோயிலை ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு என்னென்ன எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, கோயில் எப்படி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காண்டி காமிக்கிறேன். இதுமாதிரி புது புது வீடியோக்கள் இந்த சேனலில் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முன்னாடி போகிறது என்னோடய மாமா பொண்ணு. தேங்க்யூ, நன்றி.